ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு சம்பவம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு. சிம்பிளாக எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கன், குட்டி தேங்காயில் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். அடுத்ததா வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து வெட்டி வச்ச தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துடலாம். தக்காளி ஈஸியாக வேகமாகவே வதங்கிரும், அதுக்காக இப்போ சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும். அடுத்து மிளகாய் தூள் உள்ள சேர்த்துடலாம். அடுத்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம 1/2 முடி தேங்காய் எடுத்து கொஞ்சம் குட்டி தேங்காயில் அதுலேருந்து கோகோனட் மில்க் எடுத்தாச்சு. அந்த தேங்காய் பாலையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. முக்கால் கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால்லேயே தண்ணி நிறையா இருக்குல்ல, அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதே மாதிரி இந்த சிக்கனை வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 3 இல்லை 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.
ஒருவேளை தண்ணியாக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா லைட்டாக கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போது இந்த குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.